Hi all, this is your Anthony and you are in Gaming with Anthony. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், எதை பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக இது பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாண்டைனில் நடந்த ஸ்டோரியை பற்றி தான் இடத்துல பார்க்க போகிறோம். நான் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு வீடியோலேயே கவர் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபாண்டைன் நடந்த ஸ்டோரியை ஹோப்ஃபுல்லி ஐ கேன் டூ மை பெஸ்ட் டு எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் தட் ஹேப்பன்ட் இன் ஃபாண்டைன் இன் ஒன் வீடியோ. that will be good I think ஸோ இப்போ வந்து மெயினாக வந்து நம்ம வந்து சுமரில் வந்து நஹீட்டா கிட்டலாம் பேசினதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபாண்டைனை நோக்கி வந்து நம்ம வந்து போகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், போயிடுவோம். ஓகேங்களா? போன அடுத்த செகண்டே வந்து அன்எக்ஸ்பெக்டட்லி அந்த ஃபாண்டைனோட ஆர்கான் இருக்காங்க இல்லைங்களா, அந்த ஃபாண்டைனில் பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு நகரம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 70s 80s ஆர் 90s இருக்க ஒரு ஃப்ரெஞ்ச் மாதிரி. ஓகேங்களா? ஸோ தே லுக் தேர் ஆர்கான் ஆஸ் ஸ்டார், லைக் ஒரு சினிமா ஸ்டார் மாதிரியும் ஒரு செலிப்ரிட்டி மாதிரி தான் பார்ப்பாங்க அங்கே இருக்க பீப்புள். அதுவும் இல்லாமல் அங்கே இருக்க பீப்புள் வந்து ஜஸ்டிஸை ரொம்ப வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு கேரக்டராக இருப்பாங்க. அங்கே கோர்ட் இருக்கும், லா இருக்கும், அதை வந்து ரொம்ப இதுவாக ஃபாலோ பண்ணுறவங்க. யாராச்சும் லாவை மீறினா பிடிச்ச ஜெயிலில் போட்டுருவாங்க, அதுக்கு தனியாக ஜெயிலுமே வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நகரம் தான் அந்த ஃபாண்டைனே பார்த்தீங்கன்னா வந்து பேஸ்ட் ஆன் ஜஸ்டிஸ். அந்த ஆர்கான் இஸ் கால் ஜஸ்டிஸ் ஆர்கான் வந்து ஜஸ்டிஸ் ஆர்கான் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஆர்கானோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபரீனா. ஸோ இந்த கேரக்டரை நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போகிறதுக்கு ரீசனே வந்து அந்த ஆர்கானை மீட் பண்ணணும், நம்ம தங்கச்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை அண்ணனை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த வேர்ல்டு அபீஸில் என்ன ப்ராப்ளம் நடக்குது, அங்கே இருக்க பிரச்சனையை சால்வ் பண்ணணும். இதுக்காக தான் நம்ம மோஸ்ட்லி போகும்போது அந்த இடத்துல நம்மளே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அவங்க வந்து ஃபஸ்ட்டே வந்துடுவாங்க அந்த இடத்துக்கு. நம்மளை வந்து இன்வைட் பண்ணுறதுக்காக அவங்களே வந்துடுவாங்க. அவங்களே ஒரு கிராண்ட் வெல்கம் கொடுப்பாங்க நமக்கு, புரியுதுங்களா? அவங்களே நமக்கு ஒரு கிராண்ட் வெல்கமே கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். இது பார்க்கும்போது நமக்கு என்னடா நடக்குது, நம்ம தான் மீட் பண்ணலான்னு வந்தால் அவங்களே வந்துட்டாங்களே, சரி ஏதோ ஒன்று நடந்துட்டு போடுன்னு சொல்லி அப்போ தான் வந்து ஒரு மிஸ்டீரியஸான கேரக்டர் மீட் பண்ணுவோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து லினின்னு சொல்லி ஒரு மெஜிஷியன் கேரக்டர். ஓகேங்களா? ஒரு சர்க்கஸில் எப்படி ஒரு மெஜிஷியன் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த லினி. ஸோ நான் ஐ ஹாவ் டு சே தட் லினி இஸ் மை ஃபர்ஸ்ட் 5-star கேரக்டர், த ஒன் ஐ காட் ஃப்ரம் திஸ் கென்ஷன். எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு 5-star கேரக்டர் அவன் தான். அதுவும் எப்படி தெரியுங்களா, நான் வந்து ஃபாண்டைன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகி ஒரு 1 month தான் இருக்கும். அந்த டைமில் தான் நான் வந்து ப்ளே பண்ணவே ஆரம்பித்தேன் இந்த கென்ஷன். ஸோ அப்படி இருக்கும்போது கரெக்டாக 1 monthக்குள்ளே தான் இருக்கும் ஃபாண்டைன் ரிலீஸ் ஆகி. அந்த டைமில் தான் நான் ப்ளே பண்ணவே ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு 5G ஃபோனே கிடச்சிச்சு. ஸோ அது அப்பார்ட் அப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது லினியோட பேனர் தான் ரன் ஆகிட்டு இருந்து. லினி ப்ளஸ் வந்து எலான், இவங்க ஃபஸ்ட்டு தானே லினி ரன் பண்ணுறது. அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் அந்த கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. லெனி அண்டு எலானோட கேரக்டர் வந்து அந்த இதுங்கிறது ரன் ஆகிட்டு இருந்துச்சு, அந்த பேனருங்கிறது எனக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா வந்து மான்ஸ்டாட்டில் தான் நான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேங்களா? மான்ஸ்டாட்டில் தான் என்னோட ப்ளே அந்த ஸ்டைலுங்கிறது இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, சரி நமக்கு வந்து 5 star பார்க்கறதுக்கு நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு 30 புல் தான் பண்ணிடுவேன், 30 புல் தான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். 30வது புல்ல எனக்கு வந்து லினி வந்து கிடச்சாச்சு. ஓகேவா? லினி கிடச்ச உடனே எனக்கு வந்து ஹாப்பி, என்னடா ஓகே ஸோ ஒரு 5-star கேரக்டர் எனக்கு இவ்வளோ சீக்கிரமாக கிடச்சிருச்சா, அந்த மாதிரி ஒரு ஹாப்பி ஆகி நான் என்ன பண்ணேன், சரி எப்படினாலும் ப்ளே பண்ணுறோம், வெப்பன் எடுக்கலான்னு சொல்லி நான் வெப்பன் எடுத்தேன். வெப்பனுக்காகவும் புல் பண்ணேன். எனக்கு வெப்பன் அவனோடது கிடைக்கல, பட் அவனோட செகண்ட் பெஸ்ட்டான லைக் வந்து எலானும் வந்து அந்த கூட சேர்ந்து ரன் பண்ண அந்த கேரக்டரும் வந்து போ கேரக்டராக இருந்தனால எலானோட அந்த இது என்ன சொல்கிறது, அந்த போ எனக்கு கிடச்சிச்சு. அண்ட் வித் ஹிம் லைக் வந்து எலானோட போ வச்சு தான் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் எலான் போ எனக்கு கிடச்ச உடனே சரி நம்ம ஏன் திருப்பி ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு வெப்பனில் திருப்பி லினியை ப்ரூவ் பண்ணுறதுக்காக பார்க்கலான்னு சொல்லி திருப்பி நான் ட்ரை பண்ணேன். வித்தின் ஒரு 30 pulls கிட்ட வந்து எனக்கு லினி வந்து திருப்பி கிடச்சான். அதாவது என்கிட்ட இருக்க லினி C1 தான் என்கிட்ட இருக்க லினி. அவனோட வெப்பன் இல்லை, சிக்னேச்சர் வெப்பன் இல்லை. பட் இருந்தாலுமே அந்த வெப்பன் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்துச்சு எனக்கு. ஸோ பெட்டர்னு சொல்ல முடியாது, ஓகே எனக்கு வந்து செகண்டரி பெஸ்ட் வெப்பனாக இருந்தாலும் நல்லா இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இதுதான் என்னோட இந்த ஸ்டார்டிங் ஸ்டோரி. அதனால் எனக்கும் லினிக்கும் ரொம்ப கனெக்ட் இருக்கும். லைக் வந்து நான் என்னோட பிளே ஸ்டைல் கென்ஷனில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து லினியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். என்ன டிபிஎஸ் எடுத்தாலும் சரி, என்கிட்ட நூவிலட் இருக்கான், அதுக்கப்புறம் ரைடன் ஷோகன் இருக்கா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஃப்ளின்ஸ் இருக்கான்,
ஈவன் தோ என்கிட்ட நிறையா இப்போ டுலூக் இருக்கா நிறையா வந்து இது இருந்தாலும் 5 ஸ்டார் இருந்தாலும் நான் மெயினாக யூஸ் பண்ணுற 5 ஸ்டார் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவன் மட்டும்தான். யாருன்னா வந்து லினி மட்டும்தான். ஸோ அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த சென்டிமெண்ட்டாக நான் எனக்கு மாறவே இல்லை லினியை பொறுத்த வரைக்கும். மேபி ஃப்ளின்ஸோட கேம் பிளே எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் நான் ஓவர்லி கென்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு லைக் வந்து ஒரு போ கேரக்டர். நான் வந்து ஒரு போ கேரக்டராக மாறிட்டேன் ஏன்னா பிகாஸ் ஆஃப் லினி. பட் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். எதுக்குன்னா வந்து ஸ்பியருக்கோ யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை கத்தி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் லினியை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த கேரக்டர் அப்போ தான் மீட் பண்ணுவோம். மீட் பண்ணதுக்கப்புறம் அவங்க தங்கச்சியும் மீட் பண்ணுவோம். அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு இன்விடேஷன் கொடுப்பாங்க. ஒரு கிராண்ட் தேட்டரில் வந்து என்னோட மேஜிக்கல் பர்ஃபார்மன்ஸ்க்கு அது நடக்க போகுது, நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி நமக்கு இன்விடேஷன் கொடுத்துருவோம். சரின்னு சொல்லி நம்ம வந்து அந்த இன்விடேஷன் ஏற்றுக்கிட்டு அந்த இதுக்கு போவோம். எங்கன்னா வந்து அந்த மேஜிக்கல் ஷோ நடக்கிற இடத்துக்கு நம்ம போவோம். அங்கே இன்னொரு கேரக்டரை மீட் பண்ணியிருப்போம். யாருன்னா வந்து நியூ வில்லட். அந்த நியூ வில்லட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹீ இஸ் மேஜிஸ்ட்ரேட். மீன்ஸ் ஹீ இஸ் த லைக் வாட் டு சே அந்த கோர்ட்டோட ஒரு ஜட்ஜு மாதிரி. ஓகேவா? அந்த ஃபவுண்டைனில் இருக்க ஒரு பெரிய கோர்ட் இருக்கும். அந்த பெரிய கோர்ட்டோட ஜட்ஜே அவர் தான். ஓகேவா? ஸோ அவரை நம்ம மீட் பண்ணியிருப்போம். ஹி லுக்ஸ் மெஜஸ்டிக். ஒரு கிங்கோட தோரணை வந்து அவரை பார்க்கும் போதே கிடைக்கும். ஸோ அவரை எப்படி இருந்தாலுமே இந்த ஸ்டோரிக்குள்ளே நம்ம மீட் பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்டோரிக்குள்ளே நம்ம வந்து ஜம்ப் ஆயிடலாம். கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் போதும், இதுக்கு மேலே உள்ள ஸ்டோரிக்கு போயிடலாம். So this is Lenny. Whenever I see him or I play with him, I always love him. The Lenny, ஸோ இவர் வந்து அந்த பெரிய அந்த இடத்துல வந்து இது பண்ணுறதுக்காக, அதாவது அவரோட மேஜிக் ஷோ வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக எல்லாருமே வர வச்சுருப்பாங்க. எல்லா பெரிய ஷார்ட்ஸையுமே ஃபவுண்டைனில் இருக்க எல்லா பெரிய ஆள்களையுமே வர வச்சுருவாங்க. ஈவன் அந்த ஹைட்ரோ ஆர்கான், அதாவது ஃபவுண்டைன் அந்த ஆர்கான் ஆஃப் இவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஜஸ்டிஸ், அவங்களையுமே வர வச்சுருப்பாங்க. சரிங்களா? இந்த இடத்துல வந்து இவங்க வந்து இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. அவங்க பேர் வந்து லெனட். ஓகேங்களா? அந்த லெனட்டோட சேர்ந்து வந்து அந்த மேஜிக்கல் பர்ஃபார்மன்ஸுங்கிறது இந்த இடத்துல நடந்துகிட்ருக்கோம். லெனட்டோட சேர்த்து தான் அந்த மேஜிக்கல் பர்ஃபார்மன்ஸுங்கிறது நடந்துகிட்ருக்கோம். சரி, ஓகே, லைக் வந்து நம்ம வந்து மேஜிக்கல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோன்னு சொல்லி ஆல்மோஸ்ட் இந்த எல்லா வகையான மேஜிக்கல் ட்ரிக்குமே அவர் இது பண்ணுவார். ஃபைனலி ஒரு பெரிய ஒரு மேஜிக் ட்ரிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார்னா, இங்கே இருக்க பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்களா, லைக் வந்து இந்த ஆடியன்ஸ்லேருந்து ஒரு பீப்புளை வந்து கூப்பிடுவாங்க. ஆடியன்ஸ்லேருந்து ஒரு பீப்புளை வந்து கூப்பிடுவார். எதுக்குன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக. ஸோ இதை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக அதுக்கு முன்னாடி வந்து இவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. இவங்க வந்து அந்த மேஜிக்கல் ட்ரிக் பண்ணும்போது அது சரியாக ஒர்க் ஆயிரும். ஓகேங்களா? சரியாக ஒர்க் ஆயிரும். பட் வந்து இன்னொரு பர்சன், அதாவது இவங்க தான் வந்து அந்த ஆர்கான் சொன்ன இல்லைங்களா, அந்த இதுக்கு முன்னாடி காட்டினவங்க, இவங்க லினியோட சிஸ்டர். ஓகேங்களா? ஸோ நிறைய மேஜிக்கல் ட்ரிக் வந்து அவங்க முன்னாடி பண்ணுவாங்க. ஸோ அந்த பண்ணும் போதெல்லாம் வந்து எல்லா ட்ரிக்குமே நல்லா வந்துடும். இவர் தான் நோவலட், நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பாருங்களா, அவர் தான் நோவலட். ஸோ வந்து நிறைய மேஜிக்கல் ட்ரிக் பண்ணுவாங்க. அதெல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு ட்ரிக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த லாஸ்ட்டாக ஒரு ட்ரிக் பண்ணும்போது அந்த ட்ரிக் மூலியமாக மட்டும்தான் லைக் என்ன ஆயிரும்னா வந்து இவங்க வந்து அன்எக்ஸ்பெக்டடாக லைக் வந்து ஒரு ஹியூமன் பீயிங், அதாவது ஃபவுண்டைன் சேர்ந்த ஒரு ஹியூமன் பீயிங் அந்த இடத்துல வந்து சாகிற மாதிரி காமிச்சிருவாங்க. அதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்து சாகிற மாதிரி காமிச்சிருவாங்க. இல்லை ஒரு பிளான்ட் மர்டரா மாதிரி மாறிடும். அதுவும் இவ்வளோ பேர் இருக்காங்க, மேஜிஸ்ட்ரேட் உட்காந்துட்டு இருக்காங்க, ஆர்கான் உட்காந்துட்டு இருக்காங்க, இத்தனை பேருக்கு நடுவில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது எல்லா பிளேமும் லினியும் லெனட் மேலேயும் வந்து விழுந்துருது. ஓகேங்களா? புரியுதா? லினிக்கும் லெனட் மேலேயும் விழுந்துருது. அதனால என்ன ஆயிடுதுன்னா வந்து அவங்க வந்து லைக் இவங்க கொலை பண்ணிட்டாங்க, கூப்பிட்டு வந்து கொலை பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு பிம்பம் வந்துடும். ஸோ அது நீங்கள் இந்த சீன்ஸை நீங்கள் பார்க்கும் போது நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அந்த சீன்ஸ் ரன் ஆகும் போது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல அந்த மேஜிக் ட்ரிக் பர்ஃபார்ம் பண்ணுறது, லினோட மறைய வைக்கிறது, அதுக்கப்புறம் லினோட வந்து திருப்பி கூப்பிட்டு வர்றது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல பண்ணுவாங்க. சின்ன மேஜிக் ட்ரிக் வந்து நிறைய இருக்கும். லினி வந்து ஒரு பைரோ கேரக்டர், அதாவது நெருப்பு யூஸ் பண்ணுற கேரக்டர். லினோட வந்து ஒரு ஏர் டைப், அதாவது அனிமோ கேரக்டர். ஸோ இவங்க தான் வந்து ஆர்கான், லைக் வந்து இவங்க தான் ஆர்கான், ஃபரீனா. ஓகேங்களா? ஸோ ஃபரீனா அவங்க ஆர்கான். லைக் வந்து இந்த ட்ரிக்கெல்லாம் பண்ணுவாங்க. இந்த ட்ரிக் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இப்போ தான் இந்த ட்ரிக்குங்கிறது இருக்கும். அதாவது இந்த பாக்ஸ்குள்ளே வந்து ஒரு ஹியூமனை வந்து இது பண்ணிவிட்டு இன்னொரு பாக்ஸில் வந்து அந்த ஹியூமனை கொண்டு வர மாதிரி தான் பிளானிங்கே. ஓகேங்களா? அந்த பாக்ஸில் கொண்டு வரது தான் பிளானிங்கே. ஃபஸ்ட்டு வந்து லினி பண்ணுவார் அதை.
ஓகேங்களா. லினி பண்ணுவாரு. அது லினி பண்ணும்போது அது வந்து கரெக்ட்டா வந்து பிளேஸ் ஆயிரும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து, லினிக்கு பதிலா இன்னொரு ஹியூமன் பீயிங்க உள்ள கொண்டு வரணும். அந்த மாரி ட்ரை பண்ணுவாங்க. அந்த டைம்ல தான் இதாகும். லைக் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் காமெடியெல்லாம் பண்ணுவாங்க. எதுனா வந்து நான் இன்னும் இங்கே தான் இருக்கேன். டைம் போயிட்டே இருக்கு. என்னால அந்த பக்கம் வர முடியல. அப்படி இப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி நெறைய விஷயம் பண்ணுவாங்க. பட் அந்த இடத்துல வந்து சின்னதா ஒரு சின்ன பிளேஸ் பண்ணி குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து வந்துருவாரு. யாருன்னா லினி வந்து இந்த பக்கம் சைட்ல இருந்து வந்து வந்துருவாரு. ஸோ அது வந்து மேஜிக் ட்ரிக்கா பண்ணிருப்பாங்க. அதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கும். லைக் அந்த மெக்கானிசமே நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். லைக் வந்து அந்த மிஸ்டரியை தேடுவோம். சரிங்களா. ஸோ அது ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு ஹியூமன் பீயிங், அதாவது இங்கேருந்து ஒருத்தங்களை வந்து கரெக்டாக எடுத்து இது பண்ணணும். லைக் அப்படி பண்ணி லைக் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒருத்தங்களை கூப்பிடுவாங்க. இந்த இந்த பாக்ஸுக்குள்ளே வரணும்னு சொல்லி ஒருத்தங்களை கூப்பிடுவாங்க. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா வந்து லைக் வந்து அந்த மேலே ஒரு தண்ணி தொட்டி மாதிரி இருந்தது இல்லைங்களா, அந்த தண்ணி தொட்டி கீழே விழுந்து அந்த பாக்ஸை வந்து மொத்தமாக இது பண்ணிடும். லைக் வந்து அழிச்சிரும். லைக் அந்த ஹியூமன் பீயிங் இறந்துட்டாங்களா இல்லை தப்பிச்சிட்டாங்களா என்ன ஆனாங்களே தெரியாத அளவுக்கு வந்து ஆயிரும். லைக் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹியூமன் பீயிங் இறந்த மாதிரியும் காமிப்பாங்க. எனக்கு வந்து இறந்த மாதிரியும் காப்பேன். இந்த இடத்துல லினிக்குமே ஷாக் ஆயிரும். என்ன ஆச்சு, என்னோட மேஜிக் ட்ரிக்கில் என்ன ப்ராப்ளம் ஆச்சு, அந்த அளவுக்கு மாதிரி மாறிடும். ஓகேங்களா. அப்போ வந்து நமக்கு வந்து லைக் வந்து என்ன இது ரிலேட்டடாக நம்ம சர்ச் பண்ணுறதுக்காக லைக் வந்து லினி பக்கத்தில் வந்து எந்த ஒரு குத்தமும் இல்லாத மாதிரி தான் நமக்கு தோணும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ட்ரையல் ப்ரொசீட் ஆகும். ட்ரையல்னால் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த வழக்கு ப்ரொசீட் ஆகும். அந்த வழக்கில் வந்து நம்ம வந்து லினிக் சாதகமாக வந்து சப்போர்ட் பண்ணி நம்ம பேசுறதுக்காக நம்ம ஆஜராகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஆகும்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒருத்தங்க வருவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேம் வச்சு நடத்துகிறவங்களா இல்லை ஒரு குரூப்னு சொல்லலாம், ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு நடத்துகிறவங்க அவங்க வந்து. சரிங்களா. அவங்க வந்து அவங்களோட ஹெல்ப் மூலியமாக தான் நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த திங்ஸை அன்கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட திங்ஸ் மூலியமாக தான் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து லைக் வந்து அன்கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க பேர் நான் வந்து சொல்கிறேன். அவங்க பேர் நல்ல ஒரு பேர், நாவியாவா? நாவியா. நாவியா. ஸோ நாவியாவோட ஹெல்ப் மூலியமாக தான் வந்து நம்ம வந்து இந்த ஃபுல் இதையுமே நம்ம ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபெரினா, நெவ்லெட், நாவியா வந்து ஒரு குரூப் வச்சுருப்பாங்க. அந்த குரூப் மூலியமாக தான் நம்ம குரூப்பை அந்த ப்ளஸ் அவங்களோட ஹெல்ப் மூலியமாக நம்ம வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க மூலியமாக தான் இது பண்ணுவோம். அப்போ வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன இதனால மயங்கிடும். ஓகேங்களா. அப்போ வந்து நம்மளை வந்து என்ன பண்ணுவோம்னா அவங்க தான் நாவியா, அந்த சென்டரில் சண்டை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் நாவியா. அவங்கள ப்ளஸ் வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக நிறையா வந்து ரோபோட்ஸ் வந்து வந்துடும். ஆட்டோமேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரோபோட்ஸுங்கிறது வந்துடும். அந்த ரோபோட்ஸ் நம்மள கிட்ட சண்டை போடும்போது அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொருத்தங்க நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண வராங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா குளோரைன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அந்த குளோரைன்ட்டு. அவங்க வந்து ஒரு எலக்ட்ரோ டிபிஎஸ் கேரக்டர். ஓகேங்களா. அவங்க தான் குளோரைன். இவங்க தான் வந்து குளோரைன். இவங்க நாவியா. இந்த பக்கம் இருந்து வரவங்க, இந்த பக்கம் வந்து நம்மளை காப்பாற்றுக்க வரவங்க வந்து குளோரைன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹைட்ரோ ஆர்கானோட ஒரு ஜென்ரல் மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு அசாசின் மாதிரி ஒரு கேரக்டர். என்ன நடக்கும்னா இப்போ வந்து ஒரு ட்ரையலில் வந்து ஒரு விஷயம் நடந்துருச்சு. லைக் வந்து ஒருத்தங்க வந்து கன்விக்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கன்விக்ட் ஆகிட்டேன், இந்த ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி லைக் வந்து ப்ரூவ் ஆகிடுச்சு. அப்படிங்கும்போது எனக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று நான் சென்டென்ஸ் அனுபவிக்கணும், லைக் வந்து இந்த ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும். இன்னொன்று லைக் வந்து இந்த எனது ஃபாண்டைனில் இருக்க சாம்பியனை டிஃபீட் பண்ணி என் சென்டென்ஸ் வந்து நான் விடுவிச்சுக்கலாம். அந்த சாம்பியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது குளோரைன் தான். இந்த குளோரைன் கூட நம்ம மோதணும், இல்லைன்னா இந்த ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும். 2 தான் நமக்கு ஆப்ஷன். ஸோ அப்படி இருக்கும்போது சூஸ் பண்ணால் செத்துருவாங்க. ஏன்னா வந்து ஷீ இஸ் டூ பவர்ஃபுல். ஸோ செத்துருவாங்க. இந்த மாதிரி வந்து இந்த நாவியோட அப்பாவுக்கு நடந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா இருப்பாரு இல்லைங்களா, நாவியோட அப்பா. அவர் வந்து லைக் வந்து என்ன இருக்குன்னா அவர் ஒருத்தரை கொன்னுட்டாங்கன்னு சொல்லி அந்த கொன்னதை வச்சு லைக் வந்து அவரை கன்விக்ட் பண்ணி அவருக்கு மேலே இன்னசென்ஸ் இருந்தாலும் அவர் கொல்றதுக்கு எந்த சான்சஸுமே இல்லைனாலும் அவர் கொன்னுட்டாருன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து கன்விக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த எந்த ஒரு ப்ரூஃபும் இவர் பக்கத்தில் இல்லாதனால, இதே மாதிரி தான் லினிக்கு நடந்த மாதிரி தான், எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லாதனால என்ன இருக்குன்னா இவரால் வந்து அந்த இதுலேருந்து வந்திருக்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பாருன்னா எனக்கு ஜெயில் தண்டனை வேணாம், அது இல்லாமல் நான் சீக்கிரமாக இறக்க போகிறேன்னு அவருக்கு தெரியும். அந்த ஒரு ரீசனால் நான் வந்து குளோரைன் கையில் இறந்துடுறேன் சீக்கிரமாக அப்படின்னு சொல்லி அந்த சாய்ஸ் எடுத்து குளோரைன் கையில் இறந்துடுவார். அதனால் அந்த நாவியாக்கும் குளோரைன் பிடிக்காது சுத்தமாக.
ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து இங்கே ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த இடத்துல. அங்கே அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஒரு கேரக்டர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. லைக் வந்து குரலாய் வந்து இவங்க இதெல்லாத்தையும் டிஃபீட் பண்ணி லைக் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மள அந்த இடத்துல வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த ஒரு சீனில். அதுக்கப்புறம் வந்து லினி மேலே என்ன தப்பு இருக்குது அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். இன்னொரு பிளாட் ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. என்னன்னா வந்து லினி இஸ் பிலாங் டு ஃபெட்டுவி ஆர்கனைசேஷன். அதாவது இந்த ஃபான்டைனில் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஆர்லக்கினோன்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த ஆர்லக்கினோ யாருன்னு பார்த்தீங்கன்னா தேர்டு பவர்ஃபுல் இல்லை ஃபோர்த் பவர்ஃபுல் மெம்பர் இன் லைக் என்ன சொல்கிறது இந்த ஃபெட்டுவி அந்த ஆர்கனைசர் ஃபோர்த் ஃபெட்டுவி ஆர்கனைசர். அவங்களோட லைக் வந்து ஒரு ஆர்ஃபனேஜ் மாதிரி இருக்கிற இடத்துல வளர்கிற ஒரு குழந்தைங்க தான் இந்த லினி, லெனர்ட் அண்ட் இன்னொருத்தங்க இருப்பாங்க ஃபெர்டினாண்ட் சொல்லி. இந்த 3 பேர் இப்போ அது இல்லாமல் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இந்த 3 பேர் மெயின். இவங்க வந்து ஃபெட்டுவி வந்து சொல்கிற அந்த இது எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. லைக் வந்து அந்த மிஷின்ஸ் எல்லாம் சின்ன சின்ன மிஷின்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னா வந்து இந்த இடத்துல இதாக இருக்கும். லைக் வந்து என்ன இருக்குன்னா ப்ரூவ் ஆகிருக்கும் தட் லைக் வந்து இன்னும் இந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கும். லைக் அந்த லினி இது பண்ணியிருப்போம். இன்னொரு சென்டென்ஸ் வந்திருக்கும். என்ன இருக்குன்னா வந்து இந்த டாட்டாக்லியா மேலே ஒரு கேஸ் வந்திருக்கும். டாட்டாக்லியான்னு சொல்கிற சைல்டு அவன் மேலே ஒரு கேஸ் வந்திருக்கும். என்ன கேஸ் வந்திருக்கும்னா வந்து ஏதோ லைக் வந்து நாசிஸை எடுத்துட்டான், நோசிஸை திருடிட்டான், அதாவது ஹைட்ரோனாசிஸை எடுத்துட்டான், அப்புறம் ஹைட்ரோனாசிஸ்க்கு இருக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டான். அந்த மாதிரி வந்து ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன் வந்துடும். ஆனால் அந்த இடத்துக்கு அவன் போயிருக்கவே மாட்டான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? அப்போ இவன் எதுக்கு ஃபான்டைன் வந்திருப்பான்னா அவனோட அந்த அந்த இது இருக்குது இல்லைங்களா நாசிஸ், அது ஒர்க் ஆகாமல் போயிருக்கும். அதை சரி பண்ணுறதுக்காக வந்திருப்பான். ஆனால் வந்து ஃபெட்டுவி இங்கே வந்து இந்த மாதிரி மேபி வந்து வேற ஒருத்தங்க ஏதோ பண்ணதுக்கு இவன் மேலே இது பண்ணனால இவன் வந்து இந்த கோர்ட்டை மதிக்காமல் சண்டை போகிறதுக்கு பார்ப்பான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோர்ட்டையும் மதிக்காமல் நான் வந்து எனக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை, நான் வந்து சண்டை போட்டே இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடுவான். சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் பஞ்ச் ஃப்ரம் நியூவிலெட் லைக் என்ன சொல்கிறது அன்கான்ஷியஸ் பண்ணிடும். யாரனா வந்து இந்த டாட்டாக்லியா வந்து அன்கான்ஷியஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் டாட்டாக்லியா என்ன ஆனானே தெரியாது. லைக் ஜெயிலில் போட்டிருப்பாங்க. ஆனால் ஜெயிலேருந்து எப்படி போயிருப்பான், என்ன ஆச்சு அந்த மாதிரி வந்து தெரியாது. டாட்டாக்லியா ஜெயிலை விட்டு தப்பிச்சிட்டான்னு கூட சொல்லுவாங்க. இது இப்போ வந்து நியூவிலெட் வந்து அவர் வந்து இன்டர்ஃபியர் பண்ணி லைக் வந்து இவனை கட்டுப்படுத்திடுவாங்க. யாரனா வந்து லைக் டாட்டாக்லியா ஈவன் தோ அந்த ஃபவுல் ஃபார்மில் இருந்தாலும் அந்த 2 டெலூஷன் ப்ளஸ் வந்து நாசிஸ் பவர் ரெண்டுமே யூஸ் பண்ணுற அந்த ஸ்டேஜில் இருந்தாலும் நியூவிலெட் வந்து ஜஸ்ட் ஒன் அட்டாக்ல வந்து இவரை வந்து இது பண்ணிடுவார். லைக் வந்து இது பண்ணிடுவார், அதாவது அன்கான்ஷியஸ் பண்ணிடுவார். அப்படி இருக்கும்போது இவரை வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. யார் டாட்டாக்லேயே வந்து பிடிச்சி ஜெயிலில் போயிட்டுருவாங்க. ஈவன் தோ நீ சொல்கிறது உண்மை, இங்கே ப்ரூவ் பண்ணது தப்பாக இருந்தாலும் பஸ் நீ வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், கோர்ட்டை நீ மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். கோர்ட்டை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போயிடுவார் இவர். சரி இது ஒன்று நடக்குதா, இவரை பொறுக்கே ஜெயிலில் போட்டுருவாங்க. ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் ஜெயிலில் அந்த பர்சன் காணாமல் போயிடுவாங்க. திடீர்னு மறைஞ்சிருவார். ஓகேங்களா? புரியுதா? திடீர்னு மறைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன நடக்கும்னா வந்து இவங்க கிட்ட பேசுவோம், நியூவிலெட் கிட்ட பேசுவோம், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு, டாட்டாக்லியா திடீர்னு வந்து மறைஞ்சு போயிட்டாரு, இந்த இடத்த விட்டு சுத்தம் ஃபுல்லாக மறைஞ்சு போயிட்டாரு, அந்த ஜெயிலே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் ஜெயிலுக்குள்ளே போய் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும், அதாவது டாட்டாக்லியாக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அங்கே ரெஸ்ட்லியோ ஏதோ ஒரு பேர் அந்த ஜெயின் வார்டனை மீட் பண்ணுவோம். அவருக்கு தெரியும் நம்ம எதுக்காக உள்ளே வந்திருக்கோன்னு தெரியும், டாட்டாக்லியா பற்றி தெரியறதுக்காக கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோன்னு தெரியும். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் இருக்காங்க. இந்த ஜெயிலுக்கு கீழே ஒரு பிரைமோடியல் சீனுங்கிறது ஒன்று ரன் ஆகும். அந்த பிரைமோடியல் சீனுங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பிரைமோடியல் சி ஒருத்தர் மேலே பட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிரைமோடியல் சி இந்த ஃபான்டைன் பீப்புள் மேலே பட்டா, எஸ்பெஷலி ஃபான்டைன் பீப்புள் மேலே பட்டா அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வாட்டர் க்ரீச்சராக மாறிடுவாங்க. இதுக்கு பேக் ஸ்டோரியாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதாவது ஃபான்டைனில் வந்து ஒரிஜினலாக பீப்புள் ஹியூமன் இல்லை. ஸோ அதனால் வந்து ஒரு காடஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு வாட்டர் க்ரீச்சர்ஸை வந்து மனுஷங்களாக மாற்றிருப்பாங்க. புரியுதா? மனுஷங்களாக மாற்றிருப்பாங்க. அந்த மனுஷங்க லைக் வந்து அழிக்கிறதுக்கு இந்த ஃபான்டைனோட அந்த வாட்டர் ஒரு ட்ராப்பாக கொஞ்சம் பட்டாலே போதும், அந்த மனுஷங்க வாட்டராக மாறி, வாட்டர் மீன்ஸ் ஜஸ்ட் வாட்டராக மாறிடுவாங்க, அவ்வளோதான்.
லைக் வந்து ஹியூமன் ஃபார்ம்ல இருக்க மாட்டாங்க. இந்த ஒரு விஷயம் இந்த இடத்துல ரிவீல் ஆகும். அந்த பிரைமோடியல் சி ரொம்ப பெரிய அளவில் என்னது இந்த ஜெயிலுக்கு கீழே இருக்கும். அது ரிஸ்ட்லையும் சரி, ஃப்ளோரன்ஸ் சரி, ஈவன் நியூவலைட்டுமே கண்டுபிடிச்சிருவாங்க. இவ தான் ரிஸ்க், இவ தான் வார்டன். ஸோ இவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சாங்க, ஈவன் நம்மளும் கண்டுபிடிச்சிடுவோம். ஸோ இது மட்டும் இப்போ வெளியே வந்தா, அதாவது இந்த லைக் வந்து இந்த பிரைமோடியல் வாட்டர் மட்டும் அந்த கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மல் வாட்டரை விட இந்த கலர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இந்த கலருங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நார்மல் வாட்டரை விட. ஸோ இவர் வந்து அவர் ஐஸ், அதாவது க்ரையோ யூஸ் பண்ணுற கேரக்டர், ஐஸ் யூஸ் பண்ணுற கேரக்டர். ஏதோ இந்த கலரில் இருக்குது பார்த்தீங்களா, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஒரு டார்க்கிஸ்ட் ப்ளூ கலரில் இருக்கும். நார்மல் வாட்டர் மாதிரியே அந்த கலருங்கிறது இருக்காது. இது வந்து ஃபாண்டைன் பீப்புள், எந்த ஃபாண்டைனாக இருந்தாலும் சரி, அவங்க மேலே பட்டால் அவங்க வந்து தண்ணியாக மாறிடுவாங்க. அதனால் இவர் எவ்வளவோ கண்டெயின் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவார். யாருன்னா வந்து ரெஸ்ட்லி லைக் வந்து அந்த இடத்துல நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா இது வாட்டர். ஸோ வாட்டராக இருக்கும் போது ஃப்ரீஸ் பவர் இதில் ஒர்க் ஆகும். இல்லை வாட்டர் கண்டெயின் பண்ணுறவங்க, வாட்டர் பவர்ஃபுல்லாக இருக்கவங்க, அவங்க பண்ணும்போது இதில் பெட்டராக இருக்காது. ஸோ இவர் மேலே பட்டாலும் இவரும் வந்து இதுவாக மாறிடுவார். ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுவாக மாறிடுவார். அப்படின்றதுனால இவரும் இந்த இடத்துல விட்டு தப்பிச்சு போக தான் பார்ப்பாங்க. இவரும் வந்து இதை விட்டு தப்பிச்சு தான் போக தான் பார்ப்பாரு. அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இவராலையுமே கண்டெயின் பண்ண முடியாது. இதை வந்து இவராலையும் கண்டெயின் பண்ண முடியாது. லைக் வந்து அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கேன், நான் எப்படியாச்சும் நான் வெளியே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னனால நம்ம வந்து கேட்டையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். லைக் எப்படியாச்சும் வெளியே வர்றதுக்காக தான் நம்ம பார்ப்போம். லைக் வந்து ஃபுல்லாக அது சீல் பண்ணுறதுக்காக பார்ப்பாரு, கண்டெயின் பண்ணுறதுக்காக இவர் ரெஸ்ட்லி பார்ப்பாரு. ஆனால் அந்த இடத்துல முடியாது. இது ஒன்று வெளியே வந்தால் ஓல்ட் ஃபாண்டைன் வில் பி டெட். அது ஒரு ப்ராசஸி இருக்கும். லைக் வந்து ஒரு பிரைமோடியல் சீலாக வந்து இந்த ஃபாண்டைனே மூழ்கி எல்லா பீப்புளும் வந்து இதுவாக மாறிடுவாங்க. லைக் எப்படின்னா வாட்டராக மாறிடுவாங்க. அதுக்கு ஃபைனலாக வந்து இவங்க மட்டும் ஹைட்ராக இருக்கான்னு மட்டும் அவங்க த்ரோனில் உட்காந்து அழுதுட்டு இருக்க மாதிரி வந்து ஒரு ப்ராஃபஸி இருக்கும். அந்த ப்ராஃபஸி வந்து வரலாம், வராமையும் போகலாம் அப்படின்னு ஒரு ப்ராஃபஸி இருக்கும். அந்த ப்ராஃபஸிக்கு காரணம் அந்த கடவுள் கிரியேட் பண்ணதாக இருக்கட்டும், இந்த பிரைமோடியல் வாட்டராக இருக்கட்டும், இந்த விஷயம். இப்போ தான் நியூலைட்டோட என்ட்ரி இருக்கும். இந்த நியூலைட் என்ன பண்ணுவார்னா, அந்த பிரைமோடியல் வாட்டரை வந்து இவங்க 2 பேரும் கண்டெயின் பண்ணுறதுக்காக பார்ப்பாங்க. பட் முடியாது இவங்களால. அதாவது இவங்களால முடியாது. அப்போ தான் வந்து இவர் வருவார், நியூவலைட். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் ஆகும் யார் நியூவலைட் இருக்குது. நியூவலைட் அவர் வந்து ஈஸியாக வந்து அந்த பிரைமோடியல் வாட்டரை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அதை கண்டெயின் பண்ணுவார். லைக் வந்து he will not have any like what to say, எந்த ஒரு ட்ரபுளுமே இல்லாமல் இந்த இடத்துல வந்து இந்த பிரைமோடியல் வாட்டரை வந்து அவர் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுவார். ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கே வந்து டவுட்டாக இருக்கும், யார் இந்த நியூவலைட், ஸோ ஹூ இஸ் ஹி அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் ஆகும். என்னென்னா வந்து நான் ரிவீல் பண்ணிடுறேன். என்னென்னா இவர் வந்து ஹைட்ரோ ட்ராகன் மீன்ஸ் இவர் வந்து ஒரிஜினலாக இந்த ஹைட்ரோ ட்ராகன் இல்லை, அதுக்கப்புறம் அந்த ஹைட்ரோ ட்ராகன். யார் இந்த ட்ராகன்ஸ்? இந்த லைக் வந்து இந்த பைரோ, அந்த ஹைட்ரோ, அந்த மாதிரி இருக்க ட்ராகன்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த டேபெட்டில் வந்து இந்த செலஸ்டியா வர்றதுக்கு முன்னாடி, செலஸ்டியா அந்த ஒரிஜினல் கடவுள் மேலே இருக்க அந்த கடவுள் வர்றதுக்கு முன்னாடி இந்த டேபெட்டை ஃபுல்லாக ஆட்சி பண்ணது யாருன்னா ட்ராகன்ஸ். ஒவ்வொரு இதுக்கும் ரீஜனுக்கும் ஒரு ட்ராகன் இருந்தாங்க. எதுக்குன்னா வந்து இதுக்கு ஒரு ட்ராகன் இருந்தாங்க. எதுக்குன்னா வந்து டேபெட்டில் அனிமோக்கு ஒரு ட்ராகன் இருந்தது. அதே மாதிரி வந்து எலக்ட்ரோக்கு ஒரு ட்ராகன் இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்கு ஒரு ட்ராகன், சுமரோவில் ஒரு ட்ராகன் இருந்தது. அதேமாதிரி பைரோவில் ஒரு ட்ராகன், ஈவன் கிரையோ கூட இருந்திருக்கலாம். மேபி இதுக்கு மேலே தான் தெரியும். ஸோ ட்ராகன்ஸ் வேர் ரூலிங், ட்ராகன் சாவரின்ஸ் சொல்லுவாங்க. அந்த ட்ராகன் சாவரின்ஸ் ஃபார் ரூலிங் திஸ் லைக் ஒன் என்டையர் டேபெட். அந்த செலஸ்டியா வந்து ட்ராகன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொன்னுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கடவுள் அந்த இடம் எடுத்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து அப்போ வாழ்ந்தவர் கிடையாது. அவரோட வந்து ஒரு எப்படி சொல்லலாம், அவரோட ஒரு இந்த மாதிரி சொல்லலாம், அடுத்த ஜென்ரேஷன் சொல்லலாம். அந்த ஹைட்ரோ ட்ராகனோட அடுத்த ஜென்ரேஷன் தான் இவர். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இவரோட அந்த இதை பார்க்க முடியும். எதுனா வந்து டாட்டாகலியோட அந்த விஷனை பார்க்க முடியும். அது இல்லாமல் இவர் வந்து ஃபாண்டைனில் இருக்க அந்த பிரைமோடியல் சீல நீந்திட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது கூட சேர்ந்து ஒரு பெரிய வேலை அவர் கண்ணில் நம்மளால் பார்க்க முடியும். ஒரு பெரிய வேலை வந்து அதாவது ப்ளூ வேலை வந்து நம்மளால் பார்க்க முடியும். இது பிரைமோடியல் சீக்குள்ளே இருக்குது.
ஓகேங்களா, பிரைமோடியல் சிக்குள்ளே இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த பக்கம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து இதில் பற்றி இன்னும் கொஞ்சம் மிஸ்டீரியஸான டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இதை பற்றி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நாவியா கூட நம்ம நிறைய இடத்துக்கு போவோம். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாவியா வந்து அந்த இடத்துல வந்து லைக் உழுகிற அந்த டைமில் லைக் வந்து அந்த உழுந்தா டேரெக்டாக அந்த இதுக்கு தான் போய் ஆகணும். இதுக்குன்னா வந்து அந்த பிரைமோடியல் சி அந்த இதுக்கு தான் போய் ஆகணும். ஸோ பிரைமோடியல் சியில் உழுகிற மாதிரி தான் இருக்கும். பட் அப்படி இருந்தாலும் காப்பாற்றிடுவோம். நம்ம லைக் வந்து எப்படியாச்சும் காப்பாற்றிடுவோம். இந்த டைமில் தான் வந்து இந்த ஃபாண்டைனோட மிகப்பெரிய த்ரெட்டாக இருக்க அந்த நார்வேல், அதாவது நார்வேல்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த டாட்டாவில் கண்ணுக்கு சேர்ந்த நார்வேல், அந்த நார்வேல் வந்து டேரெக்டாகவே அட்டாக் பண்ணும். எதை அட்டாக் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க உட்காந்துருக்க ஒரு தேட்டர், அந்த தேட்டர்னு சொல்லுவாங்க, அதை வந்து தேட்டர்னு மென்ஷன் பண்ணலாம், இதுன்னு மென்ஷன் பண்ணலாம். எதுன்னு மென்ஷன் பண்ணலான்னா வந்து மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கோர்ட்டுன்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இவர் வந்து லைக் வந்து இது இப்போ சண்டை போடுறதுக்காக பார்ப்பார். யாரும் நியூலெட் வந்து சண்டை போடுறதுக்காக பார்ப்பார் இந்த நார்வேல் கூட. ஈஸ் பவர்ஃபுல் தான், நியூலெட் பவர்ஃபுல் தான். பட் இருந்தாலும் கண்டெயின் பண்ண முடியாது நார்வேல். ஏன்னா இது வந்து பிரைமோடியல் சீக்குள்ளே இருந்து அந்த பிரைமோடியல் சீயில் இருக்க அந்த எனர்ஜிஸ் எல்லாம் உறிஞ்சிட்டு கிடக்கும். ஓகேங்களா, உறிஞ்சிட்ருக்கும். இவங்களை மோஸ்ட்லி அட்டாக் பண்ணுற அந்த சுச்சுவேஷனில், மக்களை அட்டாக் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் அந்த டைம்லேருந்து டாட்டாக்லியா வருவார் அவரோட ஃபவுல் ஃபார்மில். ஓகேங்களா, அந்த ஃபவுல் ஃபார்மில் வருவார். இது கூட சண்டை போட்டுருப்பார் மனுஷன். ஓகேங்களா, இது கூட லைக் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுருப்பார். யாருன்னா வந்து இந்த டாட்டாக்லியா வந்து இது கூட பயங்கரமாக சண்டை போட்டுருப்பார். சண்டை போட்டு அதை வந்து உள்ளே அனுப்பி விட்ருவார். வித் த ஹெல்ப் ஆஃப் லைக் வந்து நியூலெட்டோட சேர்ந்து உள்ளே அனுப்பி விட்ருவார். அவரும் உள்ளே போயிடுவார். நம்ம கண்ணு முன்னாடியே போவார். எதுக்குன்னா அது கூட சண்டை போடுறதுக்காக, அது வந்து வெளியே வந்து பீப்புளை வந்து அட்டாக் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணிடுவார், இவர் குதிச்சு இது கூட சண்டை போட்டுருப்பாரு. எதனால் சண்டை போடுறாரு, ஏன் சண்டை போடுறாரு, அந்த மோட்டிவெல்லாம் இல்லை. பட் சண்டை போடணும்னு சொல்லி சண்டை போடுற கேரக்டர் தான் இவன். ஸோ அதனால் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். ஆனால் ஒரு பின்னாடி ஒரு மோட்டிவ் இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டோம். பின்னாடி ஒரு மோட்டிவ் இருக்குது. லைக் வந்து மேபி ஃபாண்டைன் வந்து இதாகணும்னு கூட நினச்சிக்கலாம் அவர். ஸோ தட் இஸ் தேர் சாய்ஸ், அது தெரியல. ஸோ இந்த மாதிரி நடக்கும் போது இந்த இடத்துல ஒன்று நடக்குது. இப்போ வந்து நமக்கு வந்து இன்னொரு கேஸ் வந்து இதாகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ரோ ஆர்கான் மேலேயே ஒரு கேஸ் விழுகுது, அதாவது ட்ரையல் விழுகுது. என்னன்னா ஹைட்ரோ ஆர்கான் இஸ் நாட் அ ரியல் ஹைட்ரோ ஆர்கான். அதாவது ஃபெரினா வந்து ஆர்கான் இல்லை. ஓகேவா, ஃபெரினா வந்து ஆர்கான் இல்லை, ஃபெரினா வந்து ஃபாண்டைனை சேர்ந்தவங்களே இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் நடக்குது. என்ன ஆகுதுன்னா வந்து ஃபைனலாக இந்த பிரைமோடியல் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரைமோடியல் வாட்டரை தூக்கி ஃபரீனா மேலேயே வந்து இது பண்ணிடுவாங்க, ஊற்றிடுவாங்க. ஃபரீனாக்கு எதுவுமே ஆகாது. புரியுதா உங்களுக்கு, ஃபரீனாக்கு எதுவுமே ஆகாது. என்ன நடக்குதுன்னு சொல்லி பீப்புளுக்குமே டவுட் ஆயிரும். இவங்க நம்மளோட ரியல் ஆர்க்கானா இவங்க யாருங்கிறத பீப்புளுக்கே டவுட் ஆயிரும். அப்போ தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லோரை வந்து இந்த இடத்துல வந்து ரிவீல் பண்ணுவாங்க. என்ன ஆயிருக்குன்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த ஃபாண்டைனில் இருக்க பீப்புளெலாம் வந்து மனுஷங்களாக மாறதுக்காக ஒரு காடஸ் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி, அந்த காடஸோடு சேர்ந்து ரியல் யார் சொல்லுது, ரியல் ஹைட்ரோ ஆர்கான் ஃபோக்லோரும் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு ரீசன்னால வந்து லைக் வந்து செலஸ்டியா வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த ஃபாண்டைன் இருக்கக்கூடாது, அழிக்கணும்னு சொல்லி நினச்சிருக்கோம். அந்த அழிவுலேருந்து காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ஃபோக்லர் வந்து அவங்களே வந்து இது பண்ணியிருப்பாங்க, மறைச்சிருப்பாங்க. மறைச்சிட்டு இவங்க இருக்காங்க இல்லைங்களா, ஃபெரினாவை அவங்களோட கேரக்டர்லேயே உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா, கேரக்டர்லேயே உருவாக்கியிருப்பாங்க. அது உருவாக்கி அவங்க வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தான். அவங்க தான் உண்மையான ஃபோக்கலர், உண்மையான ஹைட்ரோ ஆர்கான் வந்து அவங்க தான். சரிங்களா, இப்போ காமிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஷீ இஸ் த ரியல் லைக் வந்து பார்க்கறதுக்கு அந்த ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அடல்ட் ஸ்டேஜில் இருக்க ஃபரீனா மாதிரி தான் இருப்பாங்க பார்க்கறதுக்கு. ஷீ இஸ் த ரியல் ஆர்கான். ஓகேங்களா, ஸோ இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு சின்ன பொண்ணு லைக் வந்து ஷீ இஸ் ஜஸ்ட் அ ஹியூமன், ஷீ டசன்ட் ஹேவ் எனி பவர். ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்க ஒரு பொண்ணுக்கு ஒரு இமார்டாலிட்டி கர்ஸ் கொடுத்து, புரியுதா, இமார்டாலிட்டி கர்ஸ் மட்டும்தான், ஜஸ்ட் இமார்டாலிட்டி கர்ஸ் கொடுத்து அந்த கர்ஸ் மூலியமாக அவங்கள வந்து என்ன சொல்கிறதுன்னா, இவ்வளோ காலமாக அவங்கள வந்து நடிக்க சொல்லியிருப்பாங்க. எதுவானா வந்து இந்த ஹைட்ரோ ஆர்கானா. புரியுதா உங்களுக்கு, ஹைட்ரோனாக்கா ஈச் அண்ட் எவ்ரி டே ஹி வில் ஆக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது லைக் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்னால ஒரு கடவுளாக வந்து ஆக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா பவர் இல்லை, எதுவும் இல்லை, ஜஸ்ட் இமார்டல் பாடி, அவ்வளோதான். ஓகேவா, ஷி ஹேஸ் பெயின்ஸ் எவ்ரி திங். ஸோ அப்படி கடந்துமே பார்த்தீங்கன்னா ஷிவா லைக் வந்து ஒரு
அந்தளவுக்கு ஒரு சினிமேட்டிக் சீன் மாதிரி வந்து ஒரு காமிச்சிருப்பாங்க அந்த கேம் பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா. சினிமேட்டிக்கில் எவ்ரிடே எப்படி ஸ்ட்ரகிள் ஆகுறா, அவள் டெத்துக்காக எப்படி ஏங்குறான்லாம் காமிச்சிருப்பாங்க ஃபரீனாவை. அந்த டைம்லேயே வந்து அதுக்கு முன்னாடி வரைக்குமே ஃபரீனாவை நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஹேட்டட் கேரக்டரில் பார்த்துட்ருப்போம். அதுக்கப்புறம் அந்த சீனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெரினா பிகேம் லைக் வந்து மோஸ்ட் ஃபேவரட் கேரக்டர். இந்த ஃபாண்டைனில் ரிலீஸ் ஆனதுலேயே மோஸ்ட் ஃபேவரட் கேரக்டராக மாறி இருப்பா ஃபாண்டைனில் பார்த்தீங்கன்னா ஃபரீனா. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப பெட்டரான ஒரு ரைட்டிங்னு சொல்லலாம். முன்னாடி நம்ம பார்க்கும்போது யாரா இவ அரகண்டா சுற்றிக்கிட்டு இருக்கா, இப்படி இருக்காளே, இவன் ஆர்கான் தான், பட் லைக் வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்காளே அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் அந்த ஸ்டோரி அந்த கண்டினியூ ஆகும்போது அதை முடிக்கும் போது நமக்கே வந்து இதாயிரும். அப்போ வந்து நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, என்னன்னா வந்து ஃபரீனா இஸ் நாட் அ ரியல் ஆர்கான். ஸோ ஆர்கான் ஷுட் லைக் வந்து ஆர்கானாக இருக்கவங்க பனிஷ்மெண்ட் ஆகணும். ஏன்னா இந்த பிரைமோடியல் சி இது பண்ணது எல்லாமே இது பண்ணது அவங்க தான் காரணங்கும் போது ரியல் ஃபோக்லர் என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்களே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாங்க, செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாங்க. இந்த சென்டென்ஸ்னால இந்த செல்ஃப் சாக்ரிஃபைஸ் மூலியமா இந்த ஃபாண்டைனில் இருக்க பீப்புள் வாழ முடியும்னா எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் சாகிறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்கன்னா ரியல் ஃபோக்லர், இவங்க தான் ரியல் ஃபோக்லர், ரியல் அந்த இவங்க வந்து தன்னைத்தானே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, தன்னைத்தானே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாங்க. இதையும் ஒரு ட்ராமேட்டிக்காக வந்து போட்டிருப்பாங்க. இவங்க லைக் வந்து இந்த ஃபாண்டைனில் இருக்க பீப்புள் எல்லாம் என்னோட பீப்புள், அவங்க வந்து லைக் வந்து இது வரைக்குமே நல்லா தான் இருந்திருக்காங்க, இதுக்கு மாதிரி அவங்க நல்லா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்களே இது பண்ணிடுவாங்க. ஃபரீனா என்ன சொல்கிறது, அந்த இம்மோர்டாலிட்டி கர்ஸ்லேருந்து வெளியே வந்துடுவாங்க. புரியுங்களா, இம்மோர்டாலிட்டி கர்ஸில் இருக்க மாட்டாங்க, அந்த இம்மோர்டாலிட்டி கர்ஸ்லேருந்து வெளியே வந்துடுவாங்க ஃபைனலி. ஸோ வந்து இம்மோர்டாலிட்டி கர்ஸ்லேருந்து வெளியே வந்துடுவாங்க ஃபைனலி. ஸோ அப்படி இவங்க இறந்த அடுத்த செகண்ட், அதாவது இவங்க வந்து செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ண அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இதாகிடுவாங்க. இந்த செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ண அடுத்த செகண்ட் இந்த நார்வால் வந்து கண்டிப்பாக வந்து பிரைமோடியல் சீல் ஏதாச்சும் பண்ணி பிரைமோடியல் சீலை வந்து ஃபுல்லாக வந்து பீப்புளை வந்து மூழ்கி அடிக்க வச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியும். யாருக்கும் நியூவிலட்டுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதனால் வித் த நியூவிலட் நம்ம வந்து என்ன சொல்லுவோன்னா, வித் த ஹெல்ப் ஆஃப் நியூவிலட் என்ன பண்ணுவோன்னா அதுக்கான கர்ஸை வந்து இது பண்ணுறதுக்காக போவோம். இவங்க இறந்தது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு விஷயம் நடந்திருக்கும். என்ன நினச்சிருக்கோன்னா, இந்த ஹைட்ரோ ட்ராகனாக இருக்க நியூவிலட்டுக்கு அவரோட ஃபுல் பவர் இவங்க செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்களோட பவரையும் கொடுத்துருப்பாங்க. அந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹைட்ரோ ட்ராகனோட பவர். அந்த ஹைட்ரோ ட்ராகனோட பவர்ங்கிறது ஃபுல்லாக வந்து நியூவிலட்டுக்கு கிடச்சிருக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா. ஸோ டு ஹெல்ப் த பீப்புள் அதே மாதிரி வந்து ஃபரீனாவுக்கு வந்து அது இம்மோர்டாலிட்டி கர்ஸுமே போயிருக்கும். ஃபரீனாவோட இம்மோர்டாலிட்டி கர்ஸுமே இந்த இடத்துல வந்து போயிருக்கும். ஃபைனலாக தேங்க்யூ சொல்லிவிட்டு லைக் வந்து அவங்களுமே போயிருப்பாங்க. ஸோ ஃப்ரம் திஸ் அதான் இதுக்கு மேலே நீ ஹியூமன், நீ கடவுள் கிடையாது, நீ யாருக்கான இல்லை, நீ ஹியூமன் லைஃப் நீ வாழலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து ஃபரீனாவை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க இப்போ தான் வந்து என்ன நடக்கும் வந்து அந்த பிரைமோடியல் சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரைமோடியல் சி வந்து லைக் வந்து இவங்களை அழிக்கக்கூடாதுன்னு சொல்லி வித் த பவர் ஆஃப் ஹைட்ரோ ட்ராகன் பவர் என்ன பண்ணிடுவார்னா ஃபுல் ஹியூமனாக வந்து இங்கே இருக்க எல்லா பீப்புளையுமே வந்து லைக் வந்து மாற்றிடுவார். மீன்ஸ் ஒரு ஜஸ்டிஸ் பவர் மூலியமாக எல்லா சென்ஸையுமே பீப்புளாக அந்த இவங்க வந்து ஹியூமனாக மாறணும்னு ஆசைப்பட்டு தான் ஹியூமனாக மாறியிருப்பாங்க. அந்த வாட்டர் க்ரீச்சர்ஸ் எல்லாம், அந்த வாட்டர் க்ரீச்சர்ஸ் ஹியூமனாக மாறின அந்த சின்னுங்கிறது இன்னையிலேருந்து போயிடும். இன்னையிலேருந்து அது சின்னுங்கிறது ஃபுல்லாக அழிஞ்சிருச்சு ஃபாண்டைனில். இதுக்கு மேலே வந்து இதுக்கு மேலே அந்த பிரைமோடியல் சி பட்டாலும் இவங்க வந்து இதாகக்கூடாது, டிசால்வ் ஆகக்கூடாதுங்கிற ஒரு ஆர்டர் பண்ணிடுவார். அந்த ஆர்டருங்கிறது நல்லாவே ஒர்க் ஆகும், ஏன்னா பிகாஸ் ஹி ஹேஸ் தட் பவர். ஸோ அந்த ஒரு ரீசனால் இப்போ வந்து இந்த நார்வால் இதை வந்து இது கூட சண்டை போடுறதுக்காக போயிடுவோம். வித் த ஹெல்ப் ஆஃப் யார் சொல்கிறது, நியூவிலட் நம்ம வந்து சண்டை போட்டு அதை டிஃபீட் பண்ணிடுவோம். ஓகே, சண்டை போட்டு நம்ம டிஃபீட் பண்ணிடுவோம். அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டரோட இன்ட்ரோடக்ஷன் இது கிடைக்கும். அந்த கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷர்க். அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷர்க். இந்த ஷர்க் யார், ஷர்க்கு என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா இதோ இவங்க தான் ஷர்க். இவங்க தான் வந்து டாட்டாக்லியோட டீச்சர். புரியுதா உங்களுக்கு, டாட்டாக்லியோட டீச்சர் தான் வந்து லைக் வந்து இவங்க. ஸோ வந்து இவங்க தான் டாட்டாக்லியோட டீச்சர். இவங்க வந்து யாரோட வந்து ஸ்டூடெண்ட், இவங்களும் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஸோ யார் இவங்களோட லைக் வந்து மாஸ்டர் அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து இன்னும் பெரிய ஆள். யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த 5 sinners.
சர்டலோகின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் சொல்லியிருப்பேன்ல மான்ஸ்டன்ட்லி அந்த டிவாலின், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு டிராகன் இருந்தது, அந்த டிராகன் கூட சண்டை போட்டப்போ அந்த டிராகனை உருவாக்குனது ஒரு ஒன் ஆஃப் த 5 சின்னர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பேன் இல்லைங்களா. அந்த 5 சின்னரில் ஒருத்தங்க தான் இந்த சுடலாகி. அந்த அவரோட வந்து ஒரு டிசைப்பிள் ஆறு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெர்க்கோட ஸ்டூடெண்ட் வந்து இந்த டாட்டாக்லியா. புரியுதா உங்களுக்கு? அதுவும் இல்லாமல் இந்த நார்வெல் பார்த்தீங்களா, அந்த நார்வெல் வந்து அந்த அந்த 5 சின்னர் ஒன் ஆஃப் த 5 சின்னரோட பெட்டு. புரிஞ்சுச்சா? பெட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து இருக்கும். இதை வந்து 2 பேரையும் தூக்கி போட்டுருவாங்க அந்த வாய்டுக்குள்ளே தூக்கி போட்டு நாம கூட கொஞ்சம் கன்வர்சேஷன் நடக்கும். யார் கூடனா வந்து நோவல் கூட கன்வர்சேஷன் நடக்கும். அந்த நோவல் அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் விஷயங்கள் அவங்க ரிவீல் பண்ணுவாங்க. இந்த அந்த நாசிஸை பற்றின விஷயங்கள், நோத்தனை இதெல்லாம் பற்றி வந்து ரிவீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபரீனா வில் பிகம், அதாவது அந்த ஃபரீனா வந்து அந்த இதில் வந்து வீப் ஆகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராஃபஸி இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. அந்த ப்ராஃபஸி வந்து லைக் வந்து நிறைவேறாமல் போகிறதுக்காக இன்னொரு விஷயம் நடந்துட்டுருக்கோம். என்னென்னா வந்து தண்ணி வந்துடும், தண்ணி ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணிடும். பட் இருந்தாலும் வந்து அந்த இவங்க ஜெயிலுக்குள்ளே இருந்த அந்த விரிஸ்லியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இன்னொரு விஷயத்த பில்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு படகு பில்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பெருசாக ஒரு நோவா ஆர்க் மாதிரி ஒரு படகு பில்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த படகு மூலியமாக எல்லா பீப்புளையுமே வந்து காப்பாற்றிடுவாங்க. ஸோ அந்த பீப்புள் யாருமே இறந்துருக்க மாட்டாங்க. பீப்புளும் வந்து டிசால்வ் ஆகிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அந்த இந்த பிரைமோடியல் சி கலந்து டிசால்வ் ஆகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே நடந்திருக்காது. இவங்க வந்து நாவியா சின்ன சின்ன படகு மூலியமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இன்னொரு யார் ரிஸ்ட்லேயே வந்து ஒரு பெரிய படகு, ஒரு 6 அளவுக்கு ஒரு பெரிய படகை யூஸ் பண்ணி லைக் வந்து எல்லா பீப்புளையுமே காப்பாற்றிடுவாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபெட்டுவையும் இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு. புரியுதா உங்களுக்கு? ஃபெட்டுவையும் அந்த பீப்புளை வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக ஒன்று கேட்டிருப்பானுங்க. அதை நான் எனக்கு இந்த வீடியோ எண்ட் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன். ஆர்லக்கினா வந்து இந்த வீடியோவில் என்னால் காட்ட முடியல ஆர்லக்கிவான, ஆனால் ஆர்லக்கினா தனியாக செப்பரேட்டாக காட்டுறேன். ஸோ ஆர்லக்கினாவும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அது தான் பெரிய ஆர்க். இந்த ஆர்க்கை தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெஸ்லி வந்து பில்ட் பண்ணிகிட்ருப்பார். இன்சைடு அந்த ப்ரிசனில் வந்து பில்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரி பெரிய விஷயத்த பண்ணியிருப்பார். ரெஸ்கியூ பண்ணுவாங்க. லைக் வந்து நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணி ரெஸ்கியூ பண்ணிடுவாங்க எல்லா பீப்புளையுமே. புரியுதா உங்களுக்கு? எல்லா பீப்புளையுமே ரெஸ்கியூ பண்ணிடுவாங்க. ஸோ எல்லா பீப்புளையுமே லைக் வந்து மோஸ்ட்லி எல்லா பீப்புளையுமே ரெஸ்கியூ பண்ணிடுவாங்க. ஃபார்ட்டையில் இருக்க பீப்புள் எல்லாத்தையுமே சேவ் பண்ணிடுவாங்க எல்லாருமே சேர்ந்து. இந்த இடத்துல ஃபெட்டுவையும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஃபெட்டுவி ஃபண்டோ அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபெட்டுவையும் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பீப்புள் ஈவன் வந்து லைக் இவர் வந்து சூப்பரான டைவர், ஓகேங்களா, இந்த டைவர் கேரக்டரும் சரி எல்லாருமே சேர்ந்து வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து எல்லாரையும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஈவன் ஃபெட்டுவி, இவங்கெல்லாம் ஃபெட்டுவி தான். லைக் வந்து லினி பாருங்கள், லினோவையும் ஃபெட்டுவி தான். ஸோ ஃபெட்டுவி ஏஜென்ட்ஸ் கூட வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து இந்த இடத்துல வந்து நார்மல் ஆகணும், எல்லாமே வந்து கரெக்ட் ஆகணும்னு சொல்லி ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணியிருக்கனால அந்த ஃபெட்டுவி மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து நாங்கள் எல்லாமே ஹெல்ப் பண்ணுறோம், எங்களுக்கு வந்து அதுக்கு பதிலாக வந்து அந்த ஹைட்ரோனாசிஸ் மட்டும் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து நியூலெட்டும் சரி அதே மாதிரி வந்து இவங்களும் சரி லைக் வந்து ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. பட் ஒத்துக்கிட்டு இருந்துட்டு அதையும் கொடுத்துருப்பாங்க. அட்லாஸ்ட் ஃபெட்டுவி வாண்ட்ஸ் சம்திங் அண்ட் தட் தே வில் கெட் இட். என்ன தான் நடந்தாலும் சரி அதை வந்து எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தோணிடும். இப்போ தான் வந்து ஃபரீனாக்கு வந்து நிம்மதியே வரும். எந்த பீப்புளுமே இறக்கலை, ஈவன் வந்து வாட்டர் ஃபுல்லாக இதானாலுமே எந்த பீப்புளுமே இறக்கலங்கிற ஒரு நிம்மதி வரும். இந்த ப்ராஃபஸி வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகலை, அந்த ப்ரைமோடியல் வாட்டர்னால யாருமே சாகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும். எல்லாருமே வந்து தடுத்துட்டாங்க அதை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வரும் இவங்களுக்கு. அப்போதுலேருந்து கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுவாங்க. யாருன்னா வந்து ஃபரீனா ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ வந்து இன்றைக்கு மேலே ஃபாண்டைன் வந்து எவ்ரி நேஷன் மாதிரியே போகும், லைக் வந்து எவ்ரி நேஷன் மாதிரியே போகுங்கிறத வச்சு இந்த பக்கம் முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டுங்கிறது பார்த்து இந்த ஃபவுண்டைன் பார்த்தீங்கன்னா பொதுவாக பேஸ்ட் அரவுண்டு என்ன சொல்கிறது, ஜஸ்டிஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு மான்ஸ்டராக இருக்க ஒரு க்ரீச்சர் வந்து ஹியூமனாக ஆகணும் ஆசைப்பட்டது, அதுக்காக அவங்க அதனால் கடவுள்கள் வந்து அந்த செலஸ்டியாக்கு எதிராகவே செயல்பட்டது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல போயிருக்கும். சரிங்களா, நிறைய விஷயம் இந்த இடத்துல போயிருக்கும். அதுக்கப்புறம் டிராகன்ஸ் பற்றி நமக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இதை தான் பெருசாகவே ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபெரீனா வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த அத்தாரிட்டிவ் பவர்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. ஒரு நார்மல் கேர்ள் நார்மலாக வந்து வாழ ஆரம்பிப்பாங்க.
ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி போகும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி வந்து அந்த ஹைட்ரோனோசிஸ் கிடச்சிச்சு, நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கப்புறம் சின்ன சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்லக்கினோட ஸ்டோரிங்கிறது நிறைய இந்த இடத்துல போகும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஃபாண்டைன் நான் வந்து ஒரு வீடியோவில் கவர் பண்ணணும்னு நினச்சேன், நான் கவர் பண்ணிட்டேன். அவங்க சின்ன சின்ன பிட் ஆஃப் டீட்டெயில் விட்டுருப்பேன், பட் இருந்தாலும் நான் மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு நேட்லான் பற்றி பார்க்கலாம். நேட்லான் எப்படி இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு பிட் பை பிட் தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யா, தேங்க்யூ ஆல். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு. யா.